ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 622வது நாமாவளியாக ஓம் புக்தி முக்தி பிரதாய நமாக. முருகப்பெருமான் அந்த நாமாவளி போகம் மோட்சம் இவ்விரண்டையும் அளிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் எல்லா உயிருக்காகவும் பஞ்ச கிருத்தியத்தை பண்ணுறார். அதில் எத்தனையோ பிறப்பெடுத்து இந்த அரிதான மானிட பிறப்பு எடுக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு இன்பமும் மோட்சம் இதை இரண்டையும் அவரே கொடுக்குறாராம். என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய வினையை போக்கும் பொழுது அந்த வினையால் தான் நமக்கு பிறப்பானது ஏற்படுது. அப்போ அந்த வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ அந்த வினையால் தான் நமக்கு பிறப்பு ஏற்படுது. அது எந்த ஜென்மாவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஆதாரம் நாம் செய்யக்கூடிய வினை தான். அதுதான் நல்வினை தீவினைன்னு இரண்டு விதமாக இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான பிறப்புகள் சுகம் துக்கம் இதெல்லாம் எடுத்து அனுபவித்து ஒவ்வொரு ஞானத்தை ஒவ்வொரு பிறப்பில் அடைந்து அப்படியே இந்த ஆத்மா எத்தனையோ பிறப்பெடுத்து வந்துட்டே இருக்குது. திருப்புகழ் அழகாக சொல்லுவார், விந்ததின் ஊறி வந்தது காயம் வெந்தது கோடி இனிமேலோ விண்டு விடாமல் உன் பதமேவும் விஞ்சையர் போல அப்படின்வார். அப்போ எத்தனையோ பிறப்பு எடுக்கிறதுக்கு ஆதாரம் நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினை தான். அப்போ அந்த வினையை போக்கி அந்த மேலான பாக்கியத்தை இறை அருளால் அடைய முடியும். அப்போ சுவாமி என்ன பண்ணுறார், அறம் பொருள் இன்பம் வீடு இந்த 4 புருஷார்த்தங்கள்னு பேர். இந்த 4ஐயும் கொடுக்க வல்லவர் இறைவன். அப்போ ஏற்பட்ட அந்த குமார பரமேஸ்வரன் எல்லா உயிருக்கும் எடுத்தவுடனே மோட்சத்தை கொடுத்துருவாரா அப்படின்னா கிடையாது. ஏன்னா எல்லா உயிருக்கும் ஆசை அப்படின்றது ஒன்று தோன்றும். அது இருக்கிறதால தான் மனிதன் ஆசா நிகழம் துகளாயின பின் பேச அனுபூதி பிறந்ததுவே அப்படின்வார். அப்போ அந்த ஆசைகள் படப்பட பிறப்புகள் பலவிதமான சுகதுக்கம் இதெல்லாம் ஏற்படும். அப்போ அந்த ஜீவன் என்ன நினைக்குதோ எல்லா பிறப்பையும் கொடுப்பாராம் சுவாமி. அதுதான் எல்லா இன்பம். இந்த பூமியில் என்ன வேணுமோ எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இறைவனை வணங்கினா எல்லாரும் சன்னியாசியாக போயிடுவான்றது கிடையாது. இந்த இறைவனை வணங்கினா அவள் என்ன நினைக்கிறாளோ எல்லா இன்பத்தையும் அடைய முடியும். அது அவள் என்ன விரும்புகிறாளோ, அதாவது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தர்மத்தின் நியாயப்படி அவள் என்ன விரும்புகிறாளோ அத்தனையும் சுவாமி கொடுத்துருவார். திருப்பூரில் சொல்லுவார் இல்லையா, சகல செல்வ யோக மிக்க பெரு வாழ்வு தகைமை சிவஞான முக்தி. கடைசியாக போரும் அப்படின்னதுக்கப்புறம் தான் அந்த முக்தின்னு சொல்லக்கூடிய அந்த விடுதலையை கொடுக்குறார். இந்த பிறப்பு நீக்கி பேரானந்த பெருவாழ்வை கொடுக்குறார். அதுக்கு தான் முக்தின்னு பேர். இறைவன் குமார பரமேஸ்வரன் யாருன்னா முக்திக்கு ஒரு வித்தாக விளங்கக்கூடியவர். அப்படி நம்ம எத்தனையோ பிறப்பெடுத்து ஒவ்வொரு வினைகளை எல்லாம் போக்கிண்டு கர்மாவாலையும் செயலாலையும் தபத்தாலையும் அஷ்டாங்க யோகம்னு பேர். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியான சமாதி இந்த அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக குரு அருளால் திருவருளை அடைய முடியும். அப்போ இறைவன் என்ன கொடுக்குறாருன்னா இந்த இன்பத்தை கொடுக்குறார். இந்த பூமியில் என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குறார். இகப்பர சௌபாகியத்தை அருளக்கூடியவர் குமாரபெருமான். அப்போ இந்த பூமியில் என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து மேலான மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதனால தான் வள்ளி நாயகி. இந்த பூமியில் என்ன வேணுமோ அதை கொடுத்துருவா வள்ளி நாயகி. இச்சாசக்தி கிரியாசக்தி தேவயானி என்ன பண்ணுவா, தேவலோகத்தில் எல்லா பாக்கியத்தையும் நமக்காக தயாராக வச்சுருப்பாளாம். முருகப்பெருமான் எந்த நிலை வந்தாலும் ஞானத்தின் மூலமாக மனம் தளராமல் மன சந்தோஷமான ஆனந்தமான வாழ்க்கையை குமார பரமேஸ்வரன் கொடுத்துருவார். அப்பேற்பட்ட அந்த தத்துவ பொருளாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் உயிர்களுக்கு என்ன செய்கிறார்னா இன்பத்தையும் மோட்சத்தையும் இரண்டையுமே கொடுப்பவராக இந்த ராமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் புக்தி முக்தி பிரதாய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.